ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம காலையில் சாப்பாடு எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாங்க. நேற்று நைட்டு வந்து என் சின்ன பொண்ணு நைனிகா செஞ்சாங்க. இன்றைக்கி என் பெரிய பொண்ணு மிதுனிகா ஸ்கூல்லேருந்து ஏதாவது ஒரு வீடியோ மேக் பண்ணி அனுப்பிவிட சொல்லியிருந்தாங்க. வீடியோவோ இல்லை எஸ்ஸே ரைட்டிங்கோ, யாரை பற்றினா அப்பாவை பற்றி. எதுக்குன்னா ஃபாதர்ஸ் டேக்கு. ஆனால் என் பொண்ணு அம்மா நான் சாப்பாடு செஞ்சு அப்பாவுக்கு போட்டு அந்த வீடியோவை அனுப்பிவிடலாமா ஸ்கூலுக்கு அப்படின்னா சரின்னு சொல்லி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க. எல்லாமே வந்து சூப்பராக செஞ்சுருந்தாங்க. சாம்பார் வச்சு சொரக்காய் சாம்பார், வாழைத்தண்டு பொரியல், ரசம், தயிருங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெரிய அடுப்பில் வந்து சொரக்காய் குழம்புக்கு வேணுங்கிறதெல்லாம் போட்டு சொரக்காய் சாம்பாருக்கெல்லாம் தாளிச்சு விட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்தது வந்து பருப்பு தனியாக வேக வச்சுருந்தேங்க. பருப்பு தனியாக நான் வேக வச்சுட்டு அது மட்டும் அவ செய்யலை. அதை எடுத்து நான் வேக வச்சதை எடுத்து வச்சு ஊற்றிட்டாங்க. செகண்ட் ஒன் வந்து வாழைத்தண்டு பொரியலுங்க. வாழைத்தண்டு பொரியலுக்கு வேணுங்கிற எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பச்சை கலப்பருப்பு போடுறாங்க, போட்டு வெங்காயம் போட்டு நீட்டாக வதக்கி வாழைத்தண்டு அரிஞ்சு வச்சுருந்தாங்க, வாழைத்தண்டை போடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து வாழைத்தண்டும் சொரக்காய் சாம்பார்னால் ரொம்ப பிடிக்குமாம்மா. அதனால் அவங்க அப்பாவுக்கு எல்லாமே பிடிக்குங்க. அவளாகவே நான் இந்த காயை செலக்ட் பண்ண உடனே அவள் செய்யணுங்கிறதுக்காக, அம்மா இன்றைக்கி அப்பாவுக்கு வாழைத்தண்டு ரொம்ப பிடிக்கும், சொரக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்கும், நான் வைக்கிறேன்னு சொல்லி ஒரு டைலாக் அடிச்சிட்டாங்க. அதனால் நானும் அந்த டைலாக் அடிக்கிறேங்க. சொரக்காய் குழம்பும் வாழைத்தண்டு பொரியலுங்க. ரசம் தக்காளி தக்காளியில் சேர்க்கலான்ட்டு இருந்தாங்க. சரி புளி ஊற்றி இது ரெண்டே பாதி ஈவனாக ஊற்றி வச்சிடலான்ட்டு புளி ரசங்க. அதுக்கடுத்து குழம்பு வெந்துருச்சு. அதுக்குள்ளே மல்லித்தலையெல்லாம் போட்டாங்க. குழம்பு வெந்து எடுத்தாச்சு. ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசத்தை எடுத்து வச்சுட்டு சாப்பாடு வச்சு விட்டுட்டாங்க. குழம்பு டேஸ்ட்டு பார்க்குறாங்க எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சாமாங்க. அம்மா டேஸ்ட்டாக இருக்குதும்மா அப்படிங்கிற. அடுத்தது பொரியல் வெந்துருச்சான்னு பார்க்குறா. இன்னும் கொஞ்சம் வேகணுமா அப்படின்னா சரி இருக்கட்டுங்கன்னு குழம்பு எடுத்து ஊற்றி வை அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் குழம்பு எடுத்து ஊற்றிட்டாங்க. குழம்பு எடுத்து ஊற்றிட்டு அடுப்பெல்லாம் துடைக்கிறாங்க. நான் நேற்று வந்து என் சின்ன பொண்ணு வந்து நான் நல்லா சூடாயிடுச்சான்னு கை வச்சு பார்ப்பேன். அந்த மாதிரி வச்சு பார்த்தா இவ வந்து அடுப்பெல்லாம் சுற்றி துடைக்கலான்னு தொடச்சி பார்த்தா அது போக மாட்டேன்ருச்சு. பருப்பு சாம்பார் சிந்தின அந்த இது. சரி நான் பார்த்துக்கிறேங்கண்ணே அப்படின்னு செஞ்சு முடிச்சுட்டாங்க. குழம்பு ரசம் எல்லாம் எடுத்து நாங்கள் வேறு இதில் பாத்திரத்தை மாற்றி அவங்க அப்பாவுக்கு போய் சாப்பாடு போடலான்னு உட்கார வச்சு அவங்க அப்பாவும் தங்கச்சி உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. நீட்டாக நல்லா சமையல் செஞ்சு கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேங்க. எல்லாமே டேஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சு. உப்பு எல்லாமே கரெக்டாக போட்டிருந்தாங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சேன். ஐ லவ் யூப்பா.